உலகத்தோட ரொம்ப மிஸ்டீரியஸான பிளேசஸில் இந்த எகிப்து ஒன்று. இந்த எகிப்து நாட்டின் பழமையான தொழில்நுட்பத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எகிப்தில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் இருந்திருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் பிரமிடுக்குள்ளே அனுப்பப்பட்ட ரோபோட்டிக் கேமரா என்ன கண்டுபிடிச்சது மற்றும் உள்ள எத்தனை நிறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். 1879 ஒரு நபர் எகிப்து பிரமிட்ஸ் இருக்கிற வழியாக நடந்து போகும்போது அங்கே ஒரு நரியை பார்க்குறாரு. அந்த நரியை துரத்த ஒரு கல்லை தூக்கி வீசுறாரு. உடனே அந்த நரி ரொம்ப வேகமாக ஓடி போய் பிரமிட்ல இருந்த ஒரு துளைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அதை பார்த்து அந்த நபருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ரொம்ப காலங்களா மக்கள் பிரமிடை ஒரு மலைன்னு கருதுனாங்க. அந்த நரி பிரமிடோட தொலைக்குள்ள போன உடனே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாரு. அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு அந்த துளை வழியா உள்ள போனாரு. உள்ள போன உடனே அங்க ஒரு ரகசியமான அறை இருந்துச்சு. அந்த அறையின் சுவரில் எகிப்தின் பழங்கால எழுத்து முறையான ஹைட்ரோகிளிப்ஸால எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து தான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரமிட்ஸை ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, இதுல 2 மறைக்கப்பட்ட அறைகள் இருக்கு. பிரமிடோட மேல் பகுதியில கிங் சேம்பரும் கீழ்ப்பகுதியில குயின் சேம்பரும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. முதல் முறையா ஆராய்ச்சியாளர்கள் கிங் சேம்பர்ஸுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு கிரானைட் போன்ற அமைப்பு தென்பட்டது. எப்படி இந்த சின்ன அறைக்குள்ள இதை கட்டுனாங்கன்னு கேட்டா, முதல்ல இதை கட்டினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேல ராட்சத கற்களை அடுக்கியிருக்காங்க. உண்மையா சொல்ல போனா இது ஒரு ஆபத்தான இன்ஜினியரிங் பிளான். எகிப்து பிரமிடை பத்தி பேசும்போது நாம யோசிக்கிற முதல் கொஸ்டின், எப்படி இதை கட்டியிருப்பாங்க? நிறைய பேர் இது ஏலியன்ஸால கட்டப்பட்டிருக்குமா, இல்ல அப்படி இல்லைன்னா இதை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பல வருஷங்களின் கடுமையான ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த பிரமிட்ஸை கட்டினது எகிப்தியர்கள் தான் தெரிய வருது. இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டப்பட்ட பிரமிடின் உள்ள இருக்கும் சீக்ரெட் சேம்பர்ல வெறும் மம்மிகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம வேற ஏதோ மர்மமான விஷயத்துக்காக இருக்கலாம். பழமையான எகிப்து ராஜாக்கள் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட சவப்பெட்டியை தயார் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல சேம்பர்ஸ் கட்டணும், அதோட அளவு மற்றும் எல்லாமே தயார் பண்ணுவாங்க. அதோட அவரோட பொருட்களையும் அதே சேம்பர்ல வைக்கப்படும்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் அந்த பொருட்கள் எல்லாமே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு பயன்படும்னு எகிப்தியர்கள் ரொம்பவே நம்பினாங்க. கடந்த 200 வருஷங்கள்ல இந்த வேலி ஆஃப் கிங் சேம்பர்ல இருந்து சுமார் 65க்கும் அதிகமான கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அவங்க கண்டுபிடிச்ச அதிக கல்லறைகள் காலியாக தான் இருந்திருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிங் ஆஃப் வேலியில அதிக அளவுல புதையல் இருக்குன்னு, அது பல 100 வருஷங்களா திருடர்களால கொள்ளையடிக்கப்பட்டதும்னு சொல்லப்படுது. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பிரமிடோட சுரங்க பாதைகளை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா ரோபர்ட் பால் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் ஏரியல் வியூல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோவை பார்த்து இந்த 3 பிரமிடின் பொசிஷனை டீகோட் பண்ணாரு. இந்த 3 பிரமிட்ஸும் ரொம்ப கச்சிதமாக கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் எகிப்தியர்கள் நட்சத்திரங்களை அதிகமாக நம்பினாங்க. அதனால தான் இந்த பிரமிட்ஸை ஓரியன்சின் பெல்ட் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களின் அளவு எப்படி இருக்குமோ அதே போல இந்த பிரமிட்ஸை கட்டியிருக்காங்க. 1980 தி கிரேட் பிரமிட் ஆஃப் கிசால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த முழு பிரமிடையும் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. அது மூலமா 2 சேம்பர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது கிங் சேம்பர்ஸ் மற்றும் குயின் சேம்பர்ஸ். இந்த சேம்பர்ஸை எப்படியாவது ஆராய்ச்சி செய்ய முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1993 ஒரு ரோபோட்டிக் கேமராவை உள்ள அனுப்புனாங்க. 200 அடி தூரத்தில் அந்த ரோபோட்டிக் கேமராவுக்கு முன்னாடி ஒரு சுவர் இருந்துச்சு. ஆனால் ஏதாவது பண்ணி அந்த சுவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க நினைச்ச அந்த சுவரை ரொம்ப சுலபமாக உடைச்சிருக்க முடியும். ஆனால் அதுக்கு எகிப்து அரசாங்கம் அனுமதி தரல. அதனால இன்னும் ஒரு 8 வருஷங்களுக்கு அப்புறம் இன்னொரு அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் கேமராவை தயார் பண்ணாங்க. அதோட முன்பகுதியில் ட்ரில்லிங் பிட் கூட இருந்துச்சு. அந்த ட்ரில்லிங் மூலமா ஒரு சின்ன துளை உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சின்ன துளை வழியா ஒரு கேமராவை உள்ள அனுப்புனாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இன்னொரு சுவர் தென்பட்டது. கீழே சில இரத்த கரைகள் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ஏதோ ஒரு மொழி எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் என்ன மொழின்னு ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் சகி அவாஸ் என்ன நினைச்சாருன்னா, இதுக்குள்ள வேற ஏதோ மர்மம் மறைஞ்சிருக்கும்னு. அதனால தான் அவருக்கு அந்த அறைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. கடந்த 4000 வருஷங்களா அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை எதிர்காலத்துல எகிப்து அரசாங்கம் அந்த சுவரை உடைக்க அனுமதி தந்தா அந்த அறைக்குள்ள இன்னும் என்ன மாதிரியான மர்மம் மறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு.